சம்மர்ஸ்லாம் 2வது நாள் மெயின் ஈவென்ட்டுக்காக ஃபர்ஸ்ட்டு செத் ரோலின்ஸ் வரார். செத் ரோலின்ஸ் வரும்போது ஷீல்டு மியூசிக் வருது. அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸோட மியூசிக் வருது. செத் ரோலின்ஸ் வேற லெவலா ஒரு என்ட்ரன்ஸ் குடுக்குறார். பயங்கரமான என்ட்ரன்ஸா குடுக்குறார். இந்த என்ட்ரன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வரார். ரோமன் ரிங்ஸ் செத் ரோலின்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் வரும்போது பயங்கரமா இருக்கு. செத் ரோலின்ஸ் ஆனா கையில வரும்போது ஷீல்டு மாஸ்க், ஷீல்டுல ரோமன் ரிங்ஸ் போட்டிருப்பாரு. அந்த மாதிரியான மாஸ்க கொண்டு வராரு. அதையும் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான மேட்ச்னு சொல்லலாம். 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸும் விட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் சைடு அடிச்சு துரத்தி விடுறாரு ரோமன் ரிங்ஸ். ஆடியன்ஸ் சைடு போயும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ் சைடில் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஆடியன்ஸ் சைட்லேயே பயங்கரமான மூவ்ஸ்லாம் போடுறாங்க. என்ஜாய் பண்ணுறாங்க. ஆடியன்ஸை என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் மாதிரி செத் ரோலின்ஸ் பண்ணுறது, செத் ரோலின்ஸ் மாதிரி ரோமன் ரிங்ஸ் பண்ணுறது பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பேரிகேடை உடைக்கிறது, அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிளில் தூக்கி ரோமன் ரிங்ஸ் வந்து செத் ரோலின்ஸில் போடுறது, செத் ரோலின்ஸ் அதுக்கு வந்து ரிவெஞ்ச் கொடுக்குறது, அதுக்கப்புறம் உள்ள தூக்கி போட்டு பெடிகிரி போடுறது, எல்லா மூமெண்ட்டுமே பயங்கரமாக இருந்துச்சு. பெடிகிரியை வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து கிக் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் வந்து ஸ்பியரை போடுறது, ரோமன் ரிங்ஸ் ஸ்பியரை வந்து செத் ரோலின்ஸ் கிக் அவுட் பண்ணுறது, மாறி மாறி தங்களோட ஃபினிஷரை போட்டாலும் எல்லாத்தையுமே கிக் அவுட் பண்ணுறது. ஒரு கடத்தில் ஸ்பியர் போட வந்த ரோமன்லேருந்து ஸ்பியர்லேருந்து எஸ்கேப் போய் ஸ்டாம்பை கனெக்ட் பண்ணுறது, ஸ்டாம்பை கனெக்ட் பண்ணிட்டு பின் பண்ணும்போது ஸ்டாம்ப்லேருந்து கிக் அவுட் பண்ணுறது, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச் பேங்கராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தன்னோட சப்மிஷன் மூவை போட்டு ரோமன் ரிங்ஸ் பயங்கரமாக லாக் பண்ணுறாரு செத் ரோலின்ஸை துடிக்க விடுறாரு அந்த சப்மிஷன் மூவ்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து செத் ரோலின்ஸ் ஒரு கட்டத்தில் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க செத் ரோலின்ஸ் ஸ்டாம்ப் போட மாறி மாறி தங்களோட ஃபினிஷரை போடுறாங்க. செத் ரோலின்ஸ் ஒரு கட்டத்தில் ரோமன் ரிங்ஸ்க்கு ஸ்பியரை போடுறாரு. ஸ்பியரை போட்டு பின் பண்ணி பார்க்குறாரு. ரெட் ஸ்மேக் போடுறாங்க. ரெட் ஸ்மேக்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரிங்ஸ் சும்மா இல்லாமல் செத் ரோலின்ஸோட ஸ்டாம்பர் ரோமன் ரிங்ஸ் போடுறாரு. நீ என்னோட ஸ்மேக்கை போட, நான் உன்னோட ஸ்மேக்கை போடுவேன்னு சொல்லி அவரும் போட்டு பின் பண்ணி பார்க்குறாரு. அந்த இடத்துல கிக் அவுட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் தடுமாறி எந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாகவும் மீண்டும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டீன் ஆம்ப்ரோஸ் இவங்களோட பிரதரான டீன் ஆம்ப்ரோஸோட ஃபினிஷரை போடுறாங்க. இதை வந்து ரோமன் ரிங்ஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பியர் வந்து ரெஃப்ரிக்கு விழுந்துருது. அதை பயன்படுத்திக்கிட்டு செத் ரோலின்ஸ் தன்னோட ஸ்டாம்பை போடுறாரு. அதுலேருந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் சேரை எடுத்து அந்த ஷீல்டு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி விட்றலாமான்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் கடுப்பான ரோமன் ரிங்ஸ் சேரை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கையே போதுண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாறி மாறி 2 பேரும் அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மூமெண்ட் வேற லெவலில் இருக்கும். ஒரு கட்டத்தில் கடுப்பான செத் ரோலின்ஸ் ரோமன் ரிங்ஸ் கன்னத்தில் அரைஞ்சி கமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னோட பெடிகிரியை போடுறாரு. பெடிகிரி போட்டு பயங்கரமாக திரிக்க விடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாம்பை போடுறாரு. பெடிகிரி போட்டு ஸ்டாம்பை போட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் தன்னோட ஸ்பியர் போடுறாரு. ஒரு ஸ்பியரில் 2 ஸ்பியரில் 3 ஸ்பியர் போட்டு அந்த இடத்துல மேட்சை பின் பண்ணி வின் பண்ணுறாரு. ரோமன் ரிங்ஸோட கனவு நிறைவேறிட்டு, ரொம்ப நாள் கனவு, ரோமன் ரிங்ஸ் தோக்கடிக்க முடியாத கனவு இப்போ தோக்கடிச்சு ரோலன்ஸை தோக்கடிச்சு நிறைவேற்றிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் மூலையில் உட்காந்துக்கிறாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் கொஞ்சம் பொறுமையாக எஞ்சி வராரு. எஞ்சி வந்து அப்படி கையை நீட்டுறாரு ஷீல்டு மூமெண்ட்டுக்கு. ஆடியன்ஸ்லாம் கதறாங்க. அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் அந்த ஷீல்டோட மாஸ்க், ரோமன் ரிங்ஸோட மாஸ்க்கை அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷீல்டு கூட ஜாயின் பண்ணுற ஷீல்டு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. வேற லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் இறங்கி போகிறார். ரோமன் ரிங்ஸ் அங்கே நிற்கிறார். ரோமன் ரிங்ஸ் அந்த ஷீல்டு மாஸ்க்கை எடுத்துக்கிறார். அவர் கொண்டு வந்த மாஸ்க்கை வேற லெவலாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட் சம்மர் ஸ்லாம் மெயின் ஈவெண்ட் திரிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மேட்சை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள்.